தீர்மானத்தோட இருக்க சொல்றாரு. அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நம்ம சூழ்நிலையை மாற்றுகிறவர். திரும்ப சொல்லுங்க, நம்ம யாரு? சூழ்நிலை. அதாவது எசேக்கியேலை கர்த்தர் எங்க போக சொன்னாரு? நல்லா நம்ம பாஷையில சொல்லுமா, சுடுகாட்டுக்கு போக சொன்னார். எசேக்கியேல் எங்க போக சொன்னாரு? எசேக்கியேல் என்ன பண்ண சொன்னாரு? எங்க போக சொன்னாரு? நம்ம என்னமோ பண்ணுவோம், சுடுகாட்டுக்கு எசேக்கியேலை போக சொன்னார். என்ன பண்ணியிருப்போம் நம்மளாம் தான், பைத்தியமான் இருப்போம். ஆனா எசேக்கியேல் என்ன செஞ்சாரா? கீழ்ப்படிந்தார். எசேக்கியேல் கீழ்ப்படிந்த. அங்க ஒரு ஜனமே இல்லம்மா, அங்க இல்ல, ஒரு ஜனமுமே இல்லை. ஆனா அங்க போய் நின்று வார்த்தைகளை பேசுகிறார். வார்த்தைகளை எலும்புகளோடு கூட சேர்ந்தது. அங்க தீர்க்க தரிசனம் உரைக்க 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 இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், வாயில வார்த்தையை பேசுறார், வாயில வார்த்தையை பேசுறார். நீங்க பேச 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 அந்த வார்த்தை கிரியை செய்யும் சொல்றேன். செத்து போய் உலர்ந்து போய், சொல்லுங்க, செத்து போய் உலர்ந்து போன அந்த எலும்புகளுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை ஜீவனை தந்தது. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனை தந்தது. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனை தந்ததுமா.